ஒரு தடவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு விடயமாக சொல்லும் பொழுது, இவர் உங்களுக்கு மத்தியிலே வாழும் வரை உங்களுக்கு குழப்பமே ஏற்படாது என்று சொன்னார்கள். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, கொலை செய்யப்பட்டார்களோ, அதிலிருந்து தான் குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன. அது எப்படி தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. முஸ்லிம்களையும் தாண்டி அந்நியர்களுக்கு மத்தியிலும் இந்த பேர் பிரபலியமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் கூறும் பொழுது, இந்தியாவிற்கு நீதமான, நிம்மதியான, அமைதியான ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் உமருடைய ஆட்சியை போல அமைய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு முழு உலகத்திலே அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களில் ஒருவர் தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. 1978 வருடம் மைக்கேல் எச்ஹார்ட் தி 100 என்ற புத்தகத்தை எழுதி அதிலே உலகில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்ற பெயரில் 100 பேருடைய பெயரை அந்த புத்தகத்திலே எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகத்தில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் 52வது இடத்திலே இருக்கிறது. அந்த அளவுக்கு முழு உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதர் தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு தாக்கம், தபரானி பைஹக்கியுடைய ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான ல யகாஃபு மின்க யா உமர். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை கண்டு ஷைத்தானே பயந்து நடுங்குகிறான் என்று கூறுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ல யஹிர்ரு அலா வஜ்ஹிஹி, உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்டால் ஷைத்தான் தலை சுற்றி கீழே விழுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஈமானில் உறுதியானவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஹலீஃபாவாக ஆட்சி செய்தவர்கள். 10 வருட ஆட்சியில் 3/2 பங்கு 22.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியை ஆட்சி செய்தவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இருக்கும் வரை இஸ்லாத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருந்தது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறுகிறார்கள், உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்திற்கே கண்ணியமாக மாறிவிட்டது என்பதாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான சஹாபி தான் ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பஸ்ஸாருடைய ரிவாயத் வருகிறது, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா கலகுல் ஃபித்னா, குழப்பங்களுடைய பூட்டு இவர்தான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களை சுட்டிக்காட்டி கூறினார்கள். எப்படி சொன்னார்கள்? தொடர்ந்து சொன்னார்கள், லா யஸாலு பைனக்கும் வ பைனல் ஃபித்னதி பாபுன் ஷதீதுல் கலக் மா ஆஷ ஹாதா பைன அظஹுரிக்கும். உங்களுக்கு மத்தியில் இதோ இந்த உமர் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கும் குழப்பத்திற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வாசல் கடினமாக மூடப்பட்டு தான் இருக்கும். இவர்தான் அந்த ஃபித்னாக்களுடைய பூட்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர் இருக்கும் வரை உங்களுக்கு குழப்பமே ஏற்படாது என்று தெள்ள தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போலத்தான் நடந்தது. அருமையானவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை சஹாபாக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். முழு உலகத்திற்கும் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. எந்த விதமான குழப்பம், வேற்றுமை சஹாபாக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்துக்குள்ளால் ஏற்படவில்லை. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதற்கு பின்னால்தான் குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன. அதனுடைய முதலாவது குழப்பம் மக்தல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டது. ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுவிப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீஹுல் குலஃபாவுல, அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல, அல்லாமா ஜரீர் அத்-தபரி தாரீஹுத் தபரியில இந்த சம்பவத்தை தெளிவாக விரிவாக கூறியிருக்கிறார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை கூறும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுவிப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். இந்த நேரத்தில் அபூ லுஅலுஆ அல் மஜூசி என்பவன், இவன் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்தான். இவன் மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவனாக இருந்தான். இவன் என்ன செய்தான், அந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுன் நபவி இருளாகத்தான் இருந்தது. விஷம் தோய்ந்த ஒரு கத்தியை தன்னுடைய அந்த ஆடையுடைய வாட்டிக்குள்ளால் மறைத்து நேர காலத்துடன் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் இருளில் வந்து மஸ்ஜிதுன் நபவியுடைய ஒரு தூணுக்கு பின்னால் இவன் ஒளிந்து
கொண்டிருந்தான். கத்தியும் அவனுடைய அந்த கைவாட்டிக்குள்ளாலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களை எழுப்பி தொழுவதற்கு தயாராகுங்கள் என்று சஃபிலே நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு இவர்கள் தொழுவிக்கக்கூடிய அந்த முசல்லாவிற்கு அந்த இடத்திற்கு சென்று சஹாபாக்களை சஃபிலே நேராக நில்லுங்கள் என்று சொல்ல எல்லா சஹாபாக்களும் சஃபிலே வந்து நின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அபூ லுஅ்லுஅ அல் மஜூசியும் ஒரு போர்வையை போர்த்தியவனாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் நேராக பின்னால் நின்று கொண்டான். அதனால் சஹாபாக்களுக்கு இருளும் அதிகமாக இருந்ததின் காரணமாக இவன் யார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இவரும் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி சஹாபாக்கள் அவ்வாறு விட்டுவிட்டார்கள். எனவே இவன் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நேராக பின்னால் நின்று கொண்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி சஃபிலே நேராக நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி அல்லாஹு அக்பர் என்று சுபஹ் தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்ட கையை உயர்த்திய சந்தர்ப்பத்தில் இவன் அந்த வாட்டுக்குள்ளால் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய புஜத்திலும் அவர்களுடைய இடுப்பிலும் 3 முறை குத்தினான். அருமையானவர்களே, அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு கீழே விழுந்து விட்டார்கள். இவனை பிடிக்க 13 சஹாபாக்கள் வந்தார்கள். அந்த 13 சஹாபாக்களையும் இவன் அந்த விஷம் தோய்ந்த கத்தியினால் குத்தினான். அதே இடத்தில் 6 சஹாபாக்கள் மரணித்தார்கள். பிறகு ஒரு சஹாபி என்ன செய்தார், தன்னுடைய ஆடை எடுத்து அவனுடைய தலைக்கு மேலால் அவ்வாறு போர்த்த அவன் தன்னையே தற்கொலை செய்து கொண்டான். பிறகு சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை உடனடியாக தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகையை மிகவும் சுருக்கமான 2 சூறாக்களை ஓதி தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்ல உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த நேரத்திலே 63 வயதாக இருந்தது. அருமையானவர்களே, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய வாய்க்குள்ளால் அந்த பால் சென்றாலும் காயத்தின் வழியாக அந்த பால் வெளியே வர ஆரம்பித்தது. இந்த அளவுக்கு பயங்கரமான காயம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் மயக்கத்திலேயே இருந்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிகிறது. திரும்ப மயங்கி விடுகிறார்கள். கடினமான ஒரு சூழ்நிலை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி எனக்காக வேண்டி நீ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்ல தன்னுடைய தந்தையை பார்த்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டாயம் சொல்லுங்கள் தந்தையே, உங்களுக்கு நான் எது வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பரா, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மக்பரா அடுத்தடுத்த இடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு இடம் காலியாகத்தான் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்காக வேண்டி அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று நான் சலாம் சொன்னதாக கூறி இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களுடைய தந்தையாகிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தை உங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மரணித்தால் அந்த இடத்தில் தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் உங்களிடத்திலே அனுமதி கேட்க சொன்னார்கள். அந்த இடத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்கள் தரமாட்டீர்களா என்று கேட்க சொன்னார்கள் என்பதாக நீ போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேளு. அவர்கள் அனுமதி தந்தால் நான் மரணித்ததற்கு பிறகு அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்துவிடு. அப்படி அவர்கள் அனுமதி தராவிட்டால் முஸ்லிம்களுடைய மக்பரா ஜன்னத்துல் பக்கீயில் என்னுடைய உடம்பை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து கதவை தட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே அழுத வண்ணம் இருக்கிறார்கள். வந்திருப்பது யார் என்று கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். பிறகு வந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னதும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சொன்னார்கள், அந்த இடத்தை எனக்காகத்தான் நான் ஒதுக்கி வைத்திருந்தேன். ஆனால் என்னை விட அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உயிரோடு இருக்கும் வரை மூவரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். இறந்ததற்கு பிறகு மூவரும் ஒன்றாகவே இருக்கட்டும், அவருக்கு அந்த இடத்தை நான் தந்துவிட்டேன், மனப்பூர்வமாக நான் தந்துவிட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதும் சந்தோஷமாக ஓடோடி உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து என்னுடைய தந்தையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை உங்களுக்காக தந்துவிட்டார்கள், சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்படல. சொன்னார்கள், நான் தற்பொழுது ஹலீஃபாவாக இருக்கிறேன், மக்களுடைய அரசராக இருக்கிறேன், பிரதிநிதியாக
நிம்மதியாக இருக்கிறேன். எனவே நான் ஹலீஃபா என்ற காரணத்தினால் பெருமிதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை எனக்காக தந்திருக்கக்கூடும். நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வைத்துவிட்டு இன்னொரு தடவை அனுமதிக்கேன். அப்பொழுது நான் ஹலீஃபா கிடையாது, சாதாரண ஒரு ஜனாசா தான். அப்பொழுது அனுமதி கேளு, அப்பொழுதும் அவர்கள் அனுமதி தந்தால் உள்ளே அடக்கம் செய்யுங்கள், அப்படி இல்லாவிட்டால் என்னை ஜன்னத்துல் பகீஇல் அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மகனை பார்த்து என்னை பூமியிலே இறக்கி பூமியிலே படுக்கவே என்று சொன்னதும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, இரத்தம் உங்களுடைய காயத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, இந்த சுடுமணலில் நீங்கள் வைக்க சொல்கிறீர்களே, வேண்டாம் தந்தையே என்று சொன்னதும் நான் சொன்னதை நீ செய் என்று சொன்னதும் ஹஜ்ரத் இப்னு அசீர் உஸூதுல் காபாவிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்களை அவ்வாறு சுடு மணலிலே கீழே வைக்கிறார்கள். அந்த பாலைவன மணலிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே தேம்பி தேம்பி கதறி கதறி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். வைலுன் லக யா உமர், வைலுன் லக யா உமர், இல்லம் யக்ஃபிர் லக ரப்புக். உமரே, அல்லாஹ் மட்டும் உன்னை மன்னிக்காவிட்டால் உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ நாசமாகிவிட்டாய், அல்லாஹுடைய மன்னிப்பு இல்லாவிட்டால் உனக்கு தாசம் தான் என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். எப்படியாப்பட்ட மகான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வைத்து நீங்கள் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். சுவர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களை இவ்வாறு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் அருமையானவர்களை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் நெருங்குகிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது, உங்களுடைய தந்தையுடைய காதுக்கு அருகாமையில் சென்று அஸ்ஸலா, தொழுகை என்ற வார்த்தையை மட்டும் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காதுக்கு அருகாமையில் சென்று அஸ்ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்னுடைய தந்தையே என்று சொன்னதும் இந்த விடயத்தை இமாம் சுயூத்தி தாரிகுல் குலஃபாவில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். திடுக்கிட்டவர்களாக அவர்கள் முழிக்கிறார்கள், திடுக்கிட்டவர்களாக விழித்தார்கள், சொன்னார்கள், நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா. ஆம், உண்மைதான், எவன் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் கிடையாது என்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட தொழுகையை விடவில்லை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அவர்களுடைய ஜனாசா அவர்கள் சொன்ன பிரகாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கப்பட்டு மீண்டும் அனுமதி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொன்னார்கள், எத்தனை தடவை நீங்கள் அனுமதி கேட்டாலும் என்னுடைய பதில் ஒன்று தான், இந்த இடம் உமருக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மனப்பூர்வமாக அனுமதி கொடுக்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உற்ற நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஏன்? இவர் அந்நிய சஹாபி, தன்னுடைய கணவருடைய ஜனாசா இருக்கிறது, தன்னுடைய தகப்பன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா இருந்தது, அதுவரைக்கும் அந்த வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். எப்பொழுது உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்திலிருந்து அந்த வீட்டில் இருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடம்பெயர்ந்து வேறு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே இன்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய கபர்கள் அடுத்தடுத்து தான் இருக்கிறது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அந்த ரௌதா ஷரீஃபுக்கு சென்றால் சலாம் கூறுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். இரண்டாவது இடத்திற்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ஹலீஃபத ரசூலில்லாஹ். மூன்றாவது இடத்திற்கு வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நேராக முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன் என்று இன்று கூட சலாம் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே எப்பொழுது உமர் ரலியல்லாஹுடைய மரணம் நிகழ்ந்ததோ, எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ, கொலை செய்யப்பட்டார்களோ, அதற்கு பிறகுதான் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம்
குழப்பங்கள் தோன்றியது. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழப்பங்களுடைய பூட்டு என்று சொன்னார்கள். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த பூட்டு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பூட்டு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்பது இதன் மூலம் அர்த்தம். இந்த விடயத்தை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீஹுல் குலஃபாவில் தெளிவாக கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு தான் குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன. சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஜமலுடைய யுத்தம், பிறகு சிஃபீனுடைய யுத்தம், இவ்வாறு யுத்தங்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி தனியாக நடக்கிறது, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி தனியாக நடக்கிறது. இதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பலவிதமான கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அநியாயமாக பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு பலவிதமான குழப்பங்கள் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆரம்பம் எங்கே என்று பார்த்தால் உமர் ரலியல்லாஹுடைய கொலை. அருமையானவர்களே, ஆகவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும் வரை எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படவில்லை. அவர்கள் மரணித்ததற்கு பிறகுதான் குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன. வரலாற்றை எடுத்து பார்த்தால் இதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சஹாபாக்களுடைய வரலாறுகளை முழுமையாக நாங்கள் தெளிவாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. சகலவிதமான குழப்பங்களை விட்டு அல்லாஹ் எம்மையும் நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய சந்ததியினரை, பூரா முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.